என்னங்க எழுந்துருங்க, குழந்தைங்கள ஸ்கூல்ல டிராப் பண்ணணும். யாரு? பெல் அடிச்ச மாதிரி தானே இருந்துச்சு, யாருமே இல்ல. இப்ப நீ தானே பெல் அடிச்ச? அம்மா நான் அடிக்கலமா. நீ அடிக்கலனா தானா அதுவே அடிச்சுக்குமா? நான் ஒன்னும் போய் சொல்லலையேம்மா. பாய். வேற எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க காலையில இருந்து காலிங் பெல் தானாவே 3 தடவை அடிச்சிச்சு. லூசா நீனே அமைதியா கம்முனு இரு. ஐயோ நான் போய் சொல்லல, இங்க கொஞ்சம் வாங்களேன். இப்ப நீங்களே பாருங்க. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? எப்போ அடிக்கும் அது? கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்கங்க, அது அடிக்கும். அதெல்லாம் அடிக்க போறதே கிடையாது. மாமா நான் சொன்னேன்ல. யாரும் இல்ல. ஆமா நீங்க போகும்போது கிரீன் கலர் ஷர்ட்ல தானே போனீங்க, இப்ப சாண்டல் கலர் ஷர்ட்ல வந்திருக்கீங்க. பிங்கி உன் மேல தானே அது? அப்பா நான் வைக்கலப்பா. பிங்கி போய் சொல்லாத. எனக்கு எப்படிப்பா ரைட் எட்டோ? ஆமா ரைட் எட்டாது கரெக்ட் தான். டேய் நீ வச்சியாடா மேல பொம்மைய? அப்பா நான் வைக்கலப்பா, எனக்கும் ரைட் எட்டாது. நீங்களே பாருங்கப்பா, எனக்கும் ரைட் எட்டல. ஆமா அவனுக்கும் ஹைட் எட்டல, பொம்மை எப்படி மேல போச்சு? எப்படி மேல போக்கு? 2 பேரும் வைக்கலனா? சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 2 பேரும் உட்காருங்க, போங்கப்பா பால் எடுத்துட்டு வரேன். சரிப்பா. ஏஞ்சிரு வா, ஃபர்ஸ்ட் நம்ம பால் குடிக்கலாம். உட்கார் சஞ்சனா, சும்மா சும்மா அங்கேயே பார்த்து நிக்காத, புரியுதா? இந்த பால் குடி. சஞ்சு அம்மையும் உன்னை கூப்பிட்டாங்கடா. எனக்கும் அப்படிதான்ப்பா கேட்டுச்சு, ஆனா அம்மா கூப்பிடலன்னு சொல்லிட்டாங்கப்பா. டேய் என்ன கேட்டுச்சு அம்மா கூப்பிட்டது? இல்லையாம்பா நான் கேட்டுட்டேன். என்னடா சொல்ற? சரி போன் வருது, அப்பா போயிட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஆம்பா. பிங்கி அப்பா இப்பதானே சொல்லிட்டு போனாரு அந்த பொம்மையை பார்க்காதுன்னு. ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. என் அப்பா கொஞ்சம் ஃபிட்டு, எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பின்னாடி தெரிய வேணாம், நீ நடைய கொஞ்சம் கட்டு. வண்டி மாட பூட்டி அந்த வாய்க்கா ஓர ஓட்டி ஊரை சுத்தி காட்டி உன்னை கூட்டின்னு போறேன் கீட்டி. நான் ரொம்ப கோபக்காரி, நீ சுத்துற ஒரு மாதிரி. ஆடிக்காரி ஏறி நான் போக போறேன் சாரி. ஓ அப்படியா? வைக்க மாட்டேன் தாடி, நீ வேணா எனக்கு கூடி. இந்த மாமாவை தான் தேடி உன் தங்கச்சி வர ஓடி. ஏ நான் வேணா சொன்ன சும்மா, நீ கோச்சிக்காத அம்மா. உன்னை மட்டும் தாண்டா பிடிக்கும் என் கோபக்கார மாமோய். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம யூனோ சேலஞ்ச் தான் விளையாட போறோம். விளையாடலாமா? ஏய் 2 பேரும் பார்க்கலாம்டி. 8 வந்துச்சு. பால் ரபல் பண்ணே வேணுனே. 1 2 3 4. Oh God! எவ்வளோ போறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 நான் வின் பண்ணிட்டேன். ஆரம்பிச்சாதான் நான் ஜெயிப்பேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. இதுக்குள்ள எவ்வளவு திறமை இருந்திருக்கு. பாய் அண்ணா, கேக் கட் டைம் ஆச்சு, வா. இதோ வந்துட்டேன். வரும்போது பசங்களையும் சங்கீதாவையும் கூட்டிட்டு வானா. இதோ வந்துட்டேன் கௌசி. பாப்பா என்ன செப்பல் போடாம வந்திருக்கா? செப்பல் போடலையா? மறந்துட்டேன். மாமா அதோ எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே என்ன மட்டும் விட்டு வந்துட்டீங்க. அத்தை இது என்ன கேக் அத்தை? 3 டயர் கேக் தான். அத்தை நீ இதை கட் பண்ணி தரியா, நான் சாப்பிட்டு பார்க்கறேன். உனக்கு இல்லாம எல்லாம் உனக்கு தான். நானே எடுத்துக்கிட்டோம் அத்தை. கேக் கட் பண்ணி சாப்பிடலாம். சரி அத்தை. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. மாமா மோதிரம் போட்டு விட்டுருங்க பாப்பாக்கு. ஓகே சங்கீதா, பட்டுப்புள்ள கை காட்டுங்க.
இந்த மணி அத்தையோட gift. கௌசிகா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டு டான்ஸ்லாம் இருக்குல்ல? போட்டுருவோம். ஓகே ஓகே. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. பலூன் சேலஞ்சஸ்லாம் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே, என் மேல் உனக்கென்ன கோபம்? கண்ணான கண்ணே, என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த பாவம். பகலும் இரவாகி பயமானதே அம்மா, விளக்கும் துணையின்றி இருளானதே. உயிரின் ஒரு பாதி பறிபோனதே அம்மா, தனிமை நிலையா. இன்னைக்கு என்ன கேம் பாத்தீங்க அப்படின்னா ராங் ஆன்சர்ஸ் ஒன்லிங்க. Why did you marry me? நான் என்ன மாதிரியான பிரதர்? ரொம்ப அரகண்டான brother. Who cooks at home? கௌசி, உன் பொண்ணு பேர் என்னது? கௌசியா சங்கீதா யார் ரொம்ப அழகு? ராங் ஆன்சர். நான் உங்க அப்பா அம்மாவை பார்க்க மாட்டேன் தானே? உண்மை உண்மை. உனக்கு உங்க ஹஸ்பண்ட் பிடிக்குமா என்ன பிடிக்குமா? உங்க அப்பா வேலை என்னது? கௌசிபான் எங்க இருக்க? சோ இந்த கேமோட வின்னர் யாருன்னு தெரியல ஆக்சுவலா. நல்ல அழகா தெரியுது, நான் தான் வின்னர்னு பார்த்தா சங்கீதாமே நிறைய அடி வாங்கினாப்ல. தேங்க் யூ so much. அண்ணா இதை வேணு இருப்பீங்க, இதை பார்த்துட்டு வைக்கிறேன். டேய் ஏன்டா எப்ப பார்த்தாலும் டிவி இல்ல போனே பார்த்துட்டே இருக்கீங்க? எதனா யூஸ்ஃபுல்லான விஷயம் பண்ணலாம்ல? நான் மாப்பிள்ளை எங்களுக்கு போர் அடிக்குமா. சரி போய் செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களா? ஆமா போலாம், வாப்பிங்க அடிக்கலாம். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? சங்கீதா பசங்களை பாரு, ரோஸ்மரி வாட்டர் தெளிக்க வச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி காலி பண்ண எம்டி பாட்டில்ஸ்ங்க. எனக்கு டெய்லி எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் என்னோட ஹேர் கேர் ரொட்டீனை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். பிகாஸ் என்னோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி சூப்பரா என்னோட ஹேருக்கு growth கொடுத்த ப்ராடக்ட்னா அது இந்த ஆல்ஸ் குட்னஸோட ரோஸ்மேரி வாட்டர் ஸ்ப்ரே தான். இதை நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். இதை யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. உங்களுடைய ஹேர்ஸை ஒரு 3 to 4 பார்ட்டிஷனா எடுத்து ஸ்கேல்ப்ல ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் பண்ணீங்கனாலே போதும், குயிக்கா அப்சர்வ் ஆயிரும். இது லைட் வெயிட் அண்ட் வாட்டர் பேஸ்ட் ஸ்ப்ரேன்றதுனால நம்ம ஸ்கேல்ப்ல எந்த ஒரு கிரீசி ஃபீலும் இருக்காது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்க இந்த ஸ்ப்ரேவை டெய்லி பேஸ்ல யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்ப்ல இருக்க பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி hair root strength கொடுத்து baby hairsலாம் growth ஆக ஸ்டார்ட் ஆயிடும். It gives you 3x hair growth and reduces hair fall in just 12 weeks. And it is India's one and only clinically tested rosemary water. Before and after பாக்கும்போது உங்களுக்கு விசிபிளா சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்கிரீன்ல டாக் பண்ணிருக்கேன் and it's available on Purple. அம்மா இங்க பாருமா, வாணிக்கு பொம்மை வாங்கி வந்திருக்கோம். எடுத்துட்டு வாங்க. வாணி இங்க பாரு. டேய் என்னடா வாணியாக்கு ஏத்த மாதிரி பொம்மை வாங்காம உனக்கு பிடிச்ச டைனோசர் பொம்மை, பிங்கிக்கு பிடிச்ச யூனிகார்ன் பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அம்மா அங்க வேற எந்த பொம்மையுமே இல்லம்மா, இதாம்மா இருந்துச்சு. இங்க பாரு வாணியா, மாமா உனக்கு டைனோசர் பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கான். இந்தாடாமா வாங்கு வாணியா. வாணியா இங்க பாருடா. வாணியா நான் வாங்கின பொம்மைய பாரு. டேய் கொஞ்சம் இங்க பாருடா. சரி அதான் வாங்கல, இதாச்சும் வாங்குடா. வாணியா வாங்கு வாணியா. வாணியா ஒரு தடவை இங்க பாருடா. இதையும் வாங்க மாட்டாடா. சரி ஃபீல் பண்ணாதீங்க, நீ போய் விளையாடு. இந்த வாணு உட்காரலாம். அண்ணே நம்ம கிளாஸ் சக்சஸ் ஆயிடுச்சு. ஆமா பிங்கி. ஹலோ அப்பா, சாப்பிட்டேன்ப்பா. என்ன வாணியா இந்த பொம்மை உனக்காக வாங்கினேன்னு நினைச்சியா? நாங்க கேட்டாங்க அப்பா வேண்டாம் மாட்டார், அதனால உனக்குன்னு சொல்லுவாங்களே. சங்கீதா காஃபி போட்ட கிச்சன்ல போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் எடுத்துன்னு வந்து தரியா? மாமா நான் என்ன பிரச்சனைல இருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியாது, சும்மா கடுப்பு ஏத்தாம நீங்களே போய் குடிங்க போங்க. அப்படி என்ன பிரச்சனை இருக்கு? நீனு கண்ணாடி கீழே வரை இவ்வளவு முடியும்? எனக்கு இவ்ளோ ஹேர் ஃபால் ஆகுதா? இப்படியே போனா தலையில ஒரு முடி கூட இருக்காது போல இருக்கே. இப்ப எதுக்கு ஓவரா பண்ற? அதான் ராஜா இருக்குல்ல. ராஜாவா? ஆமா, நீ ராணி இல்ல, நான் ஆஃபாக்காக கொண்டு வந்த ராஜா. பிரிங்க ராஜா கொடுங்க. இதுதான் ஹிமாலயாவோட ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு. இதுல இருக்க பிரிங்கராஜா ஒரு ஆயுர்வேதிக் ஹெர்ப்ன்றதுனால நம்மளுடைய ஹேரை ரூட்ல இருந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளோட ஹேர் ஃபாலை நேச்சுரலாவே ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இட் இஸ் டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் பாரபன் ஃப்ரீ. சோ நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ஜென்டலா இருக்கும். அண்ட் இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனலா என்னோட ஹேர் எவ்வளவு ஷைனா இருக்குன்னு பாருங்க. அண்ட் இனிமே எனக்கு ஹேர் ஃபால் பத்தின கவலையே இல்லை.